எனக்கு வாய் தடுத்த மாதிரி உனக்கு வேணும்னா எடுத்து தரேன். வா பாப்பா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு ஒரு சுடிதாரு. கொஞ்சம் நல்லதாக பார்த்து எடுத்து கொடுங்க. குறைச்ச விலையில் கொடுங்க. வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுமா. அல்லா, அக்கா அந்த ட்ரெஸ் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இருக்கட்டும், இல்லை பார்த்து எடுத்துக்கிறேன். என்ன, எத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்காங்க? மொத்தம் எவ்வளோண்ணே வரும்? இந்த ஒரு ட்ரெஸ்ஸு வேணாம் பாய். எனக்கு அது வேணும். சொல்கிறத கேள்றா, இப்போதைக்கு இது போதும், அப்புறமேல ஒன்று வாங்கிக்கிடுவோம். இது ரெண்டுக்கு எவ்வளோ ஆச்சு பாய்? பார்த்து சொல்லுங்க. 2400 ஆகுது பாய். அவ்வளோ ஆகுதா? இப்போதைக்கு அது வேணாமா? டேய் உட்கார்றா, வரேன். ஏய், நீ என்னாடி 1000 ரூபாயை கொடுத்துட்டு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? ஏய், அதில் 1000 ரூபா இல்லை, 1500 இருக்கு. இருக்கிறத வச்சு எடுத்து கொடுத்து கூட்டு வா. 1500 கொடுத்துருக்கியா? பாக்கெட்ல எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு எண்ணி பாரு. ஐயே, என்னான்னு பார்க்குறேன். ரூபாயை வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தரேன் அப்போ தரேங்கிற, எப்போ தான் தருவ? ஜவுளி வாங்கலான்னு வச்சிருக்கேனே அந்த காசை. ஜவுளி வாங்குற காசுனா சம்பாரிச்சு வாங்கி கொடுறா, ஊர் பைய காசுலாம் வாங்கி கொடுப்பியா? சரி, 1500 ரூபா இருக்கு, மீதி எப்போ தருவ? ஜவுளி வாங்க வச்சிருந்த காசுனே கொடுனே. போடா, ஏய் போடா. பிள்ளைகளை எப்படி வீட்டுக்கு கூட்டு போறேன்னு தெரியலையே. அல்லா, என்னடா சோதனை ரகுமானே. சரி, என்னத்தையாவது சொல்லி கூட்டு போவோம். பாய், இந்த ட்ரெஸ் இருக்கட்டும் பாய், வந்து எடுத்துக்கிறேன். டேய் வாங்கடா, டேய் வாடா, அடம் பிடிக்காதடா. வீட்டில் போய் ரூபா எடுத்து வந்து வாங்குவோம். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தம்பிக்காவது வாங்கி கொடுங்க. எனக்கு வேணும் இந்த ட்ரெஸ், எனக்கு வேணும். எனக்கு வேணும் இந்த ட்ரெஸ், எனக்கு வேணும். நான் வாங்காம போக மாட்டேன், எனக்கு ட்ரெஸ் வேணும். வாடா டேய். பாய், பிள்ளைய ஆசையாக கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட வேண்டியதுதானே. இருக்கிறத கூட கொடுங்க, மிச்சத்தை அப்புறம் வந்து கொடுங்க. ஏற்கனவே ஒருத்தனை கடை வாங்கியதா ரோட்டில் பட்டு போயிருக்கான். இதில் உங்கள்கிட்ட வேறு கடை வாங்கணுமா? விடுங்க பாய், நல்லா பார்த்துக்குங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் வர மாட்டேன், நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன். பார்த்துக்கிட்டு இருமா, வந்துடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். சௌரியமாக இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் தோசைங்க பாய். வரேன் பாய். யார் பாப்பா உங்க? யாரும் தெரியல, முசாபா பண்றாங்க. அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். திருப்தியாக கொடுத்துட்டேன். காத்தை நிறைய பேருக்கு கொடுக்கறத விட 2 பேர் கொடுத்தாலும் பிரயோஜனமாக கொடுக்கணும். பாய், ட்ரெஸ்ஸுக்கு பில்லை போடுங்க பாய். பாய், சந்தோஷமா? ட்ரெஸ் தானே, அழுதுகிட்டே போனேன், சிரிச்சுக்கிட்டே போனேண்ணா. வரேன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ், நீ மிகப்பெரிய கொடைகாலன். என் 2 பிள்ளைகளையும் மனங்குளிர வச்சுட்ட. அந்த புண்ணியமா நீண்ட ஆயுசும் நோய் நொடி இல்லாமல் வாழ்நாள்லா கிருபை. என்னையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கற இரவுமானே. என்னங்க அப்பா தனியா நின்று புலம்பிக்கிருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். வருகின்ற ஆண்டிலிருந்து ஜக்காத் வாங்குகின்றவர்களையும் கொடுக்கும் அளவிற்கு பரக்கத்தாக்கிடுவாயாக. ஆமீன்.